திருப்பாவை முதல் பாசுரம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர், நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர், சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்காள், சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்காள், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம், ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம், கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான், கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலொரெம்பாவாய், பாரோர் புகழ படிந்தேலொரெம்பாவாய், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். உன்னுடைய விளக்கத்தை பார்க்கலாம். அதாவது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் முதல் பாடலான இந்த பாடல் எப்படி ஆழ்வார்கள் இதோட விளக்கத்தை கொடுத்துருக்காங்கங்கிறதையும் பார்க்கலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்று பாடல் தொடங்குகிறது. மார்கழி மாதம் முழு நிலா பௌர்ணமி நாள். மாதங்களில் மார்கழியும் ஒரு மாதத்தில் பௌர்ணமியும் தனிச்சிறப்பு வாய்ந்தனவாகும். இந்த நல்ல நாளில் நீராட போகலாம் வாருங்கள், வைகரையில் பனி நீராட போகலாம் வாருங்கள் என்று பெண்கள் கூட்டமாக சென்று வீட்டிலுள்ள பிற பெண்களை அழைக்கிறார்கள். நேரிழையீர் என்று அவர்கள் பிற பெண்களை அழைப்பது அந்த பெண்களை புகழ்வதற்கும் முன்னிலைப்படுத்தி தங்களோடு வாருங்கள் என்று அழைப்பதற்கும் அடித்தளமாய் அமைகின்றது எனலாம். கற்பனையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆய்ப்பாடி ஆகிறது. அந்த ஆய்ப்பாடியிலே பெருமையெல்லாம் பிறக்கின்ற செல்வச் சிறு பெண்களாக ஆய்ப்பாடி வாழ் மகளிர் காட்சியளிக்கிறார்கள். இனி பெண்களை தங்களோடு வர வாவென்று அழைத்த மகளிர் கண்ணனின் பல்வேறு சிறப்புகளை பாடி புகழ்கிறார்கள். கண்ணன் கரிய வேலினை கொண்டு காவல் காக்கும் கொடுந்தொழிலை மேற்கொண்டுள்ள நந்தகோபனுடைய மகன் என்றும், அழகுமிக்க கண்களை உடைய யசோதையின் இளஞ்சிங்கம் என்றும், கரிய திருமேனியினையும் சிவந்த கண்களையும் கொண்டு ஒளிக்கு கதிரோனாகவும் குளிர்ச்சிக்கு முழுமதியோனாகவும் காட்சியளிப்போன் என்றும் புகழ்கிறார்கள். பாவை நோன்புக்கு பறை என்ற ஒரு வாத்தியம் வேண்டும். அந்த பறையை நாராயணனே நயந்து நமக்கு தருவான் என்கிறார்கள். ஈண்டு நாராயணனே என்ற சொல்லின் இறுதியுள்ள ஏக்காரமும் நமக்கே என்ற சொல்லிலுள்ள ஏக்காரமும் தனிச்சிறப்பு வாய்ந்தனவாகும். நாராயணன் மட்டும்தான் பறை தர முடியும் என்பதும், அவனிடத்து ஆறா அன்பு செலுத்தி பாவை நோன்பு மேற்கொள்ளும் நமக்கு மட்டும்தான் அருள் செய்வான் என்பதும் இவ்வேக்காரங்கள் வழங்கும் சிறப்பு பொருட்களாகும். இவ்வாறு உலகத்தில் உள்ளவர்கள் நம்மை புகழ நோன்பிலே ஊன்றி மார்கழி நீராடுவோம் பெண்களே வாருங்கள் என்று சேரவாரும் ஜெகத்தீரே என்றபடி பிற மகளிரை அழைக்கிறார்கள்.
இத்திருப்பாடலில் அமைந்துள்ள ஒவ்வொரு சொல்லும் தேர்ந்தெடுத்த சொற்கள் எனலாம். அவற்றினும் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் என்னும் தொடர் முரண் தொடை நயம் அமைந்துள்ளதாகும். இத்தொடர் நெஞ்சில் ஓர் இனிய காட்சி திரையினை விரிக்கின்றது. கம்பநாடாரும் தம் இராமாயணத்தில் செங்கனும் கரியகோள் மேனியும் தேருமாகி எங்கனும் தோன்றுகின்றார் எனைவரோ ராமன் என்பார் என்று குறிப்பிட்டுள்ளதனை ஒப்பு நோக்கலாம். பறை வேண்டுமென்று நாராயணனை பாடி செல்வது ஒரு பேச்சுக்குத்தான், ஒரு விஜயம்தான். அதாவது ஆழ்ந்து நோக்கின் கிருஷ்ண பக்தியும் கைங்கரிய விருப்பமும் உள்ளடக்கித்தான் இந்த பெண்கள் இந்த பாவை நோன்பை நோக்கிறார்கள் என்றும், நோன்பு நோற்றால் மழை பெய்யும் என்றும், மழை பெய்தால் நாடு செழிக்கும் என்றும், நாடு செழித்தால் ஆய்ப்பாடியில் வாழ்வோர் ஆய்ப்பாடி பெண்கள் நோற்று மழை பெய்தது என்று அவர்களை புகழ்வார்கள் என்றும் இப்பாட்டால் அறியப்படுகின்றன. மார்கழி திங்கள் எனத் தொடங்கி படிந்தேலோர் எம்பாவாய் என்று முடியும் இத்திருப்பாவையில் அமைந்துள்ள ஒவ்வொரு அடியும் என்ன ஊட்டல் சக்தி நிறைந்த தொடர்களாகும். நீராட போதுவீர் போதுமினோர் நேர் இழையீர் என்னும் தொடர் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் என்று முடிகின்றது. பொழுது விடிவதற்கு முந்திய அதிகாலையை பிரம்ம முகூர்த்தம் என்பர். தூய அமைதியான அந்த விடியல் வேளையில் மார்கழி பனி நீராடி தொழுது நாராயணனிடம் பறை கேட்டு நோன்பு நோற்க இள மகளிர் எல்லாரையும் திரட்டிச் செல்லும் இனிய நிகழ்ச்சியினை இப்பாடல் குறிக்கின்றது. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.